அன்பான குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆடி மாதம் 27 திங்கட்கிழமை 12/8/2024. நாளெல்லாம் திருநாளே 12/8/2024. இன்று திங்கட்கிழமை, குரோதி வருடம் ஆடி மாதம் 27ஆம் நாள். இன்றைய திதி அஷ்டமி, மறுநாள் காலை 6:06 வரை. இன்றைய நட்சத்திரம் சுவாதி, காலை 6:44 வரை. பின்னர் விசாகம். யோகம் காலை 6:44 வரை அமிர்த யோகம், பின்னர் மரண யோகம். இன்றைய நாள் கீழ்நோக்கு நாள். சந்திராஷ்டமம் நள்ளிரவு 2:05 மணி வரை. மீனம், பின்னர் மேஷம் ராசிக்கு. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் பகல் 12 மணி வரை. குளிகை பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு திசை, பரிகாரம் தயிர். கரணம் பத்திரம். இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய சிரார்த்த திதி வளர்பிறை அஷ்டமி. இன்றைய விசேஷம் திதி திரிதின ஸ்புருக். நமது அன்பு நேயர்களுக்கோசரம் தினம் ஒரு அற்புதமான ஒரு தகவலை கொடுத்து கொண்டு வருகின்றோம். அது வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள், பெரும்பாலும் அன்பர்கள் திருமணம் ஆண்களுக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ சொல்கிறது, இந்த ஆண்களுக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தாமதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், தடைகளை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கு. ஒரு சில வகையில் ஒரு ஜாதகத்தில் தோஷங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் இந்த மாரி இருக்கக்கூடிய நபர்கள் 30 வயதுக்கு மேலே திருமணம் தடைகள் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கிறது. அப்படின்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாளையும் காலையில் உணவுக்கு எடுத்துக்கொள்வதற்கு முன்னாடி வாழை இலையில், தலவாழை இலையில் ஸ்வீட்டு வச்சு சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா மிக விரைவில் அவர்களுக்கு சுபகாரியங்கள் கைகூடி வருவதற்கான ஒரு அமைப்பாற்றல் சூழ்நிலைகள் உருவாக்கி கொடுக்கும். இதை தொடர்ந்து செய்யுங்க, கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்லி, இன்றைய 12 ராசி பலன்கள் இன்றைய நாட்கள் எப்படி இருக்கிறது என்பதனை பார்ப்போம். மேசராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சியில் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் இருக்கிறது. ஆனால் மதியத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத ஒரு மனக்கவலை வேதனைகள்லாம் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். அரசு ஊழியராக இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாம் தேடி அமைச்சு கொடுக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு, நீண்ட நாட்களாக வேலை தடைபட்டு இருந்திருக்கிறவங்களுக்கு, மேலதிகாரி உங்களை மதிக்காமல் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே உங்களுக்கு மதிப்பு உணர்ந்து கௌரவம் பொறுப்புகள்லாம் கூடி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் உங்களுக்கு வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் இந்த மேசராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் சேமிப்பு எண்ணமும் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு ஆழ்ந்த சிந்தனைகள் உங்களுக்கு ரொம்ப அதிகரிக்கக்கூடிய அமைப்பாற்றலாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான தெய்வம் சிவனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பெரியவர்கள்னால உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சலும் மன சங்கடங்கள் தொந்தரவுகள்லாம் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் உடல் சோர்வு கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான நாளாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. வாகனத்தில் செல்லும் பொழுதும் வரும் பொழுதும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல தடுமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் புதிய முயற்சியில் எடுத்துக்கிறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நல்லது. பெண்கள்னால ஆண்களுக்கும், ஆண்கள்னால பெண்களுக்கும் தேவையில்லாத மன உளைச்சலும் மன சங்கடங்களும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. இன்று பெருமாளை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். பயணத்தின் மூலமாக சந்தோஷம் மகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாகவும், ஆன்மீக எண்ணங்கள் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய போகிறது அப்படின்றது இருக்கிறது. ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் சிறப்பான ஒரு அமைப்பாற்றல் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். இன்றைய அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீலம். இன்று ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்வது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும்
உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. அதே நேரத்தில் பெண்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அரசியல் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள்லாம் உங்களுக்கு தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். சிக்கனம் எண்ணம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய அமைப்பாட்டில் இருக்கும். நீண்ட நாட்களாக வராத பணம் வந்து மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கால்வலி தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டிய நாளாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டமான தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முனீஸ்வரரை வழிபாடு செய்து கொள்வது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் போராடி ஜெயிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். போராட்டம்தான் வாழ்க்கை அப்படின்ற ஒரு அனுபவ பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய நாட்களாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய இருக்கிறது. எதிரிகள் யார், நண்பர்கள் யார் என்ற ஒரு அனுபவ பாடத்தையும் இன்று கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கிறது. புதிய முயற்சியில் வெற்றி பெறுவதற்கு பல போராட்டத்தை சந்திக்க வேண்டியது இருக்கிறது. விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இன்னைக்கு மனதிற்கு மகிழ்ச்சி உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் சின்ன பிரச்சனைலாம் மீண்டு வெளிவருவதற்கான ஒரு உற்சாகமான ஒரு எண்ணங்களும் சிந்தனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு முயற்சியில் அனைத்தும் அற்புதமான முறையில் முன்னேற்றங்கள் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கின்றது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பும், ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும், கம்ப்யூட்டர் துறையில் இருப்பவர்களுக்கும் சிறப்பான ஒரு வளர்ச்சியும் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அமைய போகிறது அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் சோம்பேறித்தனம் தான் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. அதனால் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தை சேர்த்த வேண்டும், உற்சாகத்தையும் செய்ய வேண்டும், சுறுசுறுப்பு தன்மையிலும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தை வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்தமாக தொழில் செய்வர்களுக்கு பண தட்டுப்பாட்டு பிரச்சனை இருக்கும். வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் முதலாளியினால் பல சங்கடங்கள் தொந்தரவுகளும் இன்றைய நாட்கள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. அதே போல் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் உங்களோட அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை, அதிர்ஷ்டமான தெய்வம் சிவனை வழிபாடு செய்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் தூரத்த பயணத்தை தவிர்த்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் இன்னைக்கு வீட்டுக்குள்ளாரே இருந்து மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்ற எண்ண சிந்தனைகள் இருக்கும். தொழில் செய்யக்கூடிய இடத்துல கூட நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகள், நல்ல தகவலான ஒரு அமைப்பாற்றல் மனதிற்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உணவு அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுவையான உணவு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. அதேமாரி நீண்ட நாட்களாக வராத பணம் வந்து மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல திருப்தி நிறைவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஃபைனான்ஸ் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்கள பில்டிங் கட்டட தொழில் இருப்பவர்களுக்கும் இன்னைக்கு நல்ல லாபத்தையும் வளர்ச்சியும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் கூட இன்றைய நாட்களில் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் முருகனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் புதிய நபர்கள் மூலம், புதிய நட்புகள் மூலம் மனதிற்கு உற்சாகத்தை உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த காரியங்கள் கைகூடி வரும். புதிய முயற்சியில் அனைத்து வெற்றி பெறுவதன் மூலமாக உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இதுவரைக்கும் பேச்சு எடுக்காதவர்கள், வேண்டான்னு சொன்னவர்கள் இன்னைக்கு ஒரு வேணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் சிந்தனைகள் கூட உங்களோட மனசுக்குள்ள உதயமாகக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் இருக்குது. சுபகாரியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் இன்றைய நாட்களில் உங்களுக்கு நல்ல ஒரு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் சப்போர்ட்டும் ஆதரவுகளும் நிறைய பேர் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்றது இருக்கிறது. விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபத்தை வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். வண்டி வாகனம் வாங்கி விற்கிறவங்களுக்கு இன்னைக்கு இரட்டைப்பு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான தெய்வம் முனீஸ்வரரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும்
உடல் சோர்வு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுத்தாலும் அது கொடுக்கல் வாங்கல பல மகிழ்ச்சிகரமான ஒரு அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் இன்னைக்கு அக்கறை செலுத்துவீங்க. பெரியோருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. ஆன்மீக எண்ணங்கள், ஆன்மீக சிந்தனைகள், பக்தி மார்க்கம் இதெல்லாம் உங்களுக்கு மனதிற்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றலாக இருக்கிறது. அதேமாரி ஜவுளி வியாபாரம் தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கும், கட்டிடம் கட்டி விற்பனை செய்யக்கூடிய நபர்களுக்கும் இன்னைக்கு மனதிற்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய சந்தோஷமான நிகழ்வுகள் இன்று உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் உருவாக்கி கொடுக்கும். இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்மை நிறம். அதிர்ஷ்டமான எண் 8. இன்றைய அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மையில ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும். அதிலிருந்தெல்லாம் மீண்டு வெளிவருவதற்கான முயற்சிகள் இன்றைய காலகட்டங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. ஒரு புதிய முயற்சிகள் என்ன செய்தாலும் நமக்கு பல தடைகள்லாம் வந்திருக்கும். அந்த அனுபவத்தை பாடத்தை வைத்து வாழ்க்கையில் யாருக்கிட்டையும் மாட்டக்கூடாது, எதிரிகிட்ட சிக்கக்கூடாது, நம்மளோட ரகசியம் நாம தான் வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் உயர்ந்த நிலை அடைய வேண்டும் என்ற ஒரு அனுபவ பாடத்தோடு வைத்து வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் இருக்கும். எத்தனை போட்டிகள் வந்தாலும் அந்த போட்டியில் நான் தாண்டா ஜெயிப்பேன் அப்படின்ற ஒரு உற்சாகத்தோடு செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலும் எண்ணங்களும் சிந்தனையும் இன்றைய கும்பராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் மன தைரியங்கள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பாற்றலும், பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதற்கான முயற்சியில் வெற்றியை கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண்கள் 2. அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். அதிர்ஷ்டமான தெய்வம் பெருமாளை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். மீனராசி நேயர்களே, சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் இன்றும் உங்களுக்கு தொடர்ந்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினால எந்த ஒரு செயல்பாடுகள் செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுத்தும் பொழுது பல வகையில் உங்களுக்கு நன்மை முன்னேற்றத்தை வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் சிந்திக்கணும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் புதிய முயற்சிகளை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. நீங்கள் எங்கே போகிறதுனாலும் யார்கிட்ட வாக்குறுதி கொடுக்குறோம், இன்றைய நாட்களில் வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அந்த வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்கு பல போராட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஜாமீன் இன்னைக்கு யாருக்கும் போற்றாதீங்க. அதேமாரி திடீர் மருத்துவமனை செலவுகள் வரும். அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம், தற்காலிகமாக தான் இருக்கும். ஆனால் பெரிய முன்னேற்றங்கள் வளர்ச்சியெல்லாம் நாளை நாளில் உங்களுக்கு தொடங்கக்கூடிய இருக்கின்றதுனால இன்றைய நாட்களில் சாத்வீகமாகவும் சாந்தமாகவும் அமைதியாகவும் இருக்குவதன் மூலமாக பல காரியங்கள் நீங்கள் வெற்றி அடையக்கூடிய சிறப்பான நாளாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். அதிர்ஷ்டமான எண் 1. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். அதிர்ஷ்டமான தெய்வம் பெருமாளை வழிபாடு செய்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். உங்களிடமிருந்து முகுந்தன் முரளி.